ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைனீஸ் பவுல். ஒருவேளை உங்ககிட்ட எதனா செகண்ட் ஹேண்ட் பொருள் இருந்தால் அதை ரொம்ப கவனமாக பாருங்க. ஏன்னா கடைசியாக அது ஒரு பொக்கிஷமாக இருக்கலாம். இந்த மாதிரியான சம்பவம் நியூயார்க்கில் இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு நடந்தது. 2007 நியூயார்க்கில் வாழும் ஒரு கப்பல் செகண்ட் ஹேண்ட் பொருட்களை விற்கும் பஜாரில் $3 செலவு பண்ணி ஒரு பவுலை வாங்கினாங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணாமல் சில வருஷங்களா அப்படியே அவங்களோட வீட்டில் வச்சிருந்தாங்க. ஒரு நாள் இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது அதில் இந்த பவுலை பற்றி எழுதியிருந்தது. அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அதை பார்த்து அவங்க பயங்கர அதிர்ச்சி அடைந்தாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பவுல் சுமார் 1000 வருஷங்கள் பழமையான சீன நாட்டை சேர்ந்த பொருள்னு தெரிய வந்தது. உடனே அவங்க மியூசியமுக்கு போய் அந்த சைனீஸ் பவுலை காட்டி இந்த பொருளை எவ்வளோ விலைக்கு வாங்க விரும்புறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன விலையை கேட்டு அந்த கப்புள்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அந்த பவுலை சுமார் $2 மில்லியன், அதாவது 16 கோடி தந்து வாங்க தயாராக இருக்கிறதா சொன்னாங்க. அதனால அந்த சின்ன சைனீஸ் பவுல் அவங்கள ஒரே நாளில் கோடீஸ்வரர்களா மாற்றியது. இந்த உலகத்திலேயே இந்த மாதிரியான பவுல் இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. அது பிரிட்டிஷ் மியூசியம்ல சுமார் 60 வருஷங்களா டிஸ்பிளேல வைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.